ஹாய்ங்க. இப்போ என்னோடய அடுத்த பிஸ்னஸ் ஐடியா வந்து கவரிங் பற்றிங்க. கவரிங் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. இப்போ அதிகமாக கோல்டு யூஸ் பண்ண முடியாதவங்க கவரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கவரிங்கும் நல்லா சேல்ஸ் ஆகிற ஒரு பொருள் தாங்க. போன பிஸ்னஸ் ஐடியாவில் வந்து டைலரிங்கும் ஆரி ஒர்க்கும் சொல்லியிருப்பேன். இந்த பிஸ்னஸ் ஐடியாவில் இப்போ நான் கவரிங் பற்றி சொல்கிறேங்க. ஏன்னா கவரிங் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கனால இப்போ இதை பற்றியும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், நாலேஜ் இருக்கனால. இப்போ வந்து கவரிங் வந்து வீட்லேயும் பண்ணலாம், நம்ம கடையாக எடுத்து ஷோரூம் வச்சும் பண்ணலாம். கண்டிப்பாக பாதிக்கு பாதி ப்ராஃபிட் கிடைக்குங்க கன்ஃபார்மாக. தங்க விலை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஏறிட்டு போதோ அதே மாதிரி வந்து அது எவ்வளோ ஏறுதோ அதனால் அதை வாங்க முடியாதவங்க கன்ஃபார்மாக கவரிங் வாங்கி யூஸ் பண்ணுவாங்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எங்கன்னா வெளியே போகிறோன்னா இப்போ திருடங்க வந்து அதிகமாக தங்கலாம் போட்டு போனால் பறிச்சுட்டு போயிடுறாங்கன்னு கவரிங் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி நிறைய பேட்ஸ் வாங்கி ஷோரூமில் வைக்க தான் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்லரில் வைக்க தான் வைக்கலாம். எதனா ஒரு சின்ன சின்ன கடைங்க இருந்தால் நீங்கள் வைக்கலாம், துணிக்கடையிலையும் வைக்கலாம். இப்போ நாங்கள் வச்சுருக்க மாதிரி துணிக்கடையில் கொஞ்சம் செல்ஸ் பிரித்து இப்போ அது மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டில் கவரிங் வாங்கிட்டு வந்து அது மேலே நல்ல ப்ராஃபிட் வச்சு போடலாங்க. இப்போ இது எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 10,000 இருந்தால் போதுங்க. போயிட்டு ஒரு 50 செயின், இப்போ ஒரு செயின் ஒரு 150 ரூபா வருதுன்னா நம்ம ஒரு 100 ரூபா மேலே வச்சு 250 ரூபா கன்ஃபார்மாக விற்கலாங்க. ஒரு 50 செயின், ஒரு 4-5 பாக்ஸ் கம்பல், 10 பாக்ஸ் கம்பல் வாங்கிக்கலாம் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வளையலும் வாங்கிட்டு வரலாங்க. இது வந்து இப்போ நாங்கள் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்தது, அதனால இந்த வீடியோ போட்டுடலாம், ஓகே கவரிங் வீடியோ போடும்போது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்னு இதை எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் பேக்கில் வந்து கவரிங் வாங்கிட்டு வந்துடுவோங்க. இந்த மாதிரி சீல் பண்ணி எங்களுக்கு கவரிங் வந்துடும். அது மாதிரி நீங்களும் வந்து பாரிஸ் ஃபுல்லாக ஹோல்சேல் கடைங்க இருக்குது, கடைக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக அங்கே வந்து ரீட்டெயிலில் ஒரு செயின் வந்து இப்போ 150 செயின் வந்து அங்கேயே 300 ரூபா 250 ரூபா விற்பாங்கங்க. அதே தான் நம்மளுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் ஹோல்சேலாக எடுக்கணுங்க. ஒரு பீஸ் 2 பீஸ் கேட்டால் அதே 250 ரூபாய்க்கு தான் நம்மளுக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மொத்தமாக எடுக்கணும். நான் கடை வைக்க போகிறேங்க, நான் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ண போகிறேன், நான் மாதம் ரெகுலராக உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி கிடைக்குங்க. இந்த மாதிரி கம்பல்லாம் கொடுத்துருவாங்க அட்டையாக. இந்த கம்பல் பாக்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்கங்க. அதை வந்து நம்ம வந்து பிரித்து இந்த கம்பலில் இதை போட்டு இதை நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி ஒரு 10 பாக்ஸ் கம்பல் பாக்ஸ் வச்சுக்கலாம், ஒரு 50 செயின் வச்சுக்கலாம். செயினில் ஒரு 10 மாடலுங்க, ஒரு 5-5 பீஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து இப்போ என் குட்டி பாப்பா அது போட்டுட்ருக்குங்க. குட்டி பாப்பாவும் லீவ் டைமில் சும்மா இருக்கும் போது இந்த மாதிரிலாம் எதனா ஒரு வேலை வாங்கினா அதுங்களும் ஹாப்பியாக செஞ்சு சந்தோஷமாக செய்யுங்க. சும்மா வச்சுட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க்கு நம்ம வீட்டில் எந்த குழந்தைங்கன்னா இருக்கும், அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணுவோங்க. நம்மளே பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கம்பல் பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி அடிக்கிட்டு நீங்கள் ஒரு 10 பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த 10 பாக்ஸை வந்து உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க ஒரு 50 வீடு இருக்கும், 20 வீடு இருக்கும், நீங்கள் வீடு வீடாக கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கம்பல் வச்சுருக்கோம், செயின் வச்சுருக்கோம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி ரேட், கடைங்களை விட நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ரேட் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் போகுங்க. இந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கம்பல் எடுத்துருவாங்க. இல்லை பாக்ஸாக எடுக்கிறதா நீங்கள் சிதம்பரம் அந்த மாதிரி போனீங்கன்னா அங்கே வந்து கவரிங்க்குனே ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. அது வந்து பாக்ஸாக ஒரு டசனாக எடுக்க சொல்லுவாங்க. இல்லை நம்ம அவ்வளோ நம்ம பண்ண முடியாது, கடையனா அப்படி பண்ணிடலாம். வீட்டில் வச்சு சின்ன வியாபாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 பீஸ் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க தருவாங்கங்க. இந்த மாதிரி கம்பல்லாம் அட்டையில் வந்துடும். நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கம்பல், வளையல், செயின் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சைஸ் படி ஒரு 4 சைஸ் இருக்கும். இப்போ வளையல்னா 2க்கு 4, 2க்கு 6, 2க்கு 8, 3 அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே போகாது. கம்பல் பொறுத்த வரைக்கும் சைஸ்லாம் கிடையாதுங்க. டிசைன் பிடிச்சிருந்தா வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி காதுக்கு வர பட்டனும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் இன்னும் ஹாப்பியாக வாங்குவாங்க. கடன் இல்லைங்க. நீங்கள் வந்து இதே மகளிர் குழு மூலிமா வச்சு நீங்கள் பண்ணலாம், பார்லரில் வச்சு பண்ணலாம், பொட்டிக்கில் வச்சு பண்ணலாங்கங்க. உங்களால் எங்கெங்கே முடியுமோ. இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ் யாருன்னா ஷாப் வச்சுருந்தா கூட ஒரு 10 கம்பல் பாக்ஸ் தரேன் கொஞ்சம் விற்று கொடுங்க, அதை விற்ற பேருக்கு காசு கொடுங்கன்னு சொல்லலாம். வளையல் பாக்ஸ் தர விற்று கொடுங்கன்னு சொல்லலாம். இல்லை இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இந்திக்காரங்க வந்து அவங்க ஊர்லேருந்து ஒரு வளையல் வருங்க, பெருசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, 100 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அது ஒரு 65 ரூபாய்க்கு வருது. அவங்க ப்ராஃபிட் 35 வச்சு விற்றுட்ருக்காங்க. அவங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்திக்காரங்களாம் இப்போ இங்கேருந்து போவாங்க, ஒரு 100 பாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க. வரும்போது 20 பாக்ஸ் தான் கொண்டு வராங்க, மிச்சம் 80 பாக்ஸ் விற்று முடிச்சிருவாங்க. அவங்களே சும்மா ஒரு நாளைக்கே 8,000 ரூபா, அதில் பாதி காசு 3,500 அப்படி சம்பாதிச்சுட்டு தாங்க வராங்க. அதனால் நீங்களும் தைரியமாக இதை ஒரு கட்டை பேக்கில் வச்சு கூட 10 பாக்ஸ் கம்பல், 10 பாக்ஸ் வளையல், இந்த மாதிரி செயின் எல்லாமே கொண்டு போய்ட்டு நம்ம அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் கூட்டம் இருக்க இடத்துல, பஸ் ஸ்டாண்டில், இந்த கோயிலுங்களில், இந்த திருவிழா டைமில் இந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம்னா ஷாப் மாதிரி கன்ஃபார்மாக நல்லா போகுங்க. கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. பிஸ்னஸ் வந்துட்டால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு கூச்சம் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும், நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குங்க. அது எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்மளாலையும் முடியும், சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா நம்ம குறிக்கோள் கண்டிப்பாக நம்மளை ஒரு இடத்துல வந்து தூக்கிட்டு போய் நிறுத்துங்க.
அந்த மாதிரி நம்ம வந்து சின்சியராக இது பண்ணணுங்க. இதெல்லாம் ஐம்பொன் கம்மல் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 இயர் கேரண்டி தரான் நம்மளுக்கே. சப்போஸ் இது கருத்துச்சுனாலும் இவங்க ஃப்ரீயாக பாலிஷ் போட்டு தருவாங்க. கஸ்டமர்கிட்ட அதை சொல்லி நம்ம விற்க முடியும். கருத்துச்சுன்னா இப்போ என் கடையில் வந்து எடுத்தாங்கன்னா செயின்லாம் எடுத்தாங்கன்னா 6 மாதம் டைம் இருக்குங்க, கருத்துச்சுன்னா ஒரு 5 மாதத்துக்குள்ள கொண்டு வாங்க, நான் பாலிஷ் ஃப்ரீயாக போட்டு தரேன்னா அதுக்காகவே நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஒரு சில பேர் 2 வருஷம் 3 வருஷம் கூட வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து ஹீட் ஓடும்போது டக்குன்னு கருத்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் நம்ம பேசணுங்க. பேசிட்டு இந்த மாதிரி நான் பண்ணித்தரேன் பாலிஷு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க, ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படி கேட்டு கூட வாங்கிக்கலாம். 10 செயின் 20 செயின் வந்தவரை நீங்கள் போய் பாலிஷ் போட்டு அதே கடையில் பாலிஷ் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நஷ்டம்லாம் இதில் வராதுங்க. இது கெட்டு போகிற பொருள்லாம் கிடையாது. செயின் அப்படியே 1 இயர்க்கு நீங்கள் வெளியே வச்சுருந்தாலும் அப்படியே தான் நல்லா தான் இருக்கும். கஸ்டமருக்கும் நம்ம சொல்லி விற்கலாம். இந்த மாதிரி முறுக்கு செயின்லாம் வெளில 450 ரூபா 350 போட்டுருக்காங்க. நம்மளுக்கு ஒரு 200 250க்கு வருது. 50 ருபீஸ் 100 ருபீஸ் வச்சு நம்ம விற்றா போதுங்க. இப்போ ஒரு செயினில் ஒரு 100 ரூபா விற்கிறோன்னா 5 செயின் என்ன ஆச்சு நான் கணக்கு போட்டுங்க. 500 ரூபா அசால்ட்டாக விற்றுட்டு நம்மளோட இன்கம்மை எடுத்துக்கலாங்க. வீட்டில் இருக்க எல்லா பொண்ணும் வீட்டில் தான் இருக்கேன், பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சு என்ன பண்ணதில்ல சும்மா இருக்கேன்னா இந்த மாதிரி பொருள் வாங்கி நல்லா பாக்ஸில் போட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் டைமில் ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ அந்த கோயில்லையோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ ஒரு 2 ஹவர் 1 ஹவருங்க. அவங்கவுங்க இப்போ என்ன சொல்கிற ஒரு காய்கறி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அந்த கீரையை தூக்கிட்டு தலை மேலே வச்சுட்டு அப்போல்லாம் கீரை விற்றாங்க. இப்போல்லாம் கடைங்களில் கீரை வந்துச்சு, சூப்பர் மார்க்கெட்டில் கீரை வந்துச்சு. இதே மாதிரி தாங்க நீங்களும் ஒரு சூப்பர் மார்க்கெட் வெளியே பாருங்கள், அங்கே பாருங்கள், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வெளியே பாருங்கள். ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும் முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஷையாக ஃபீல் பண்ணாமல் எடுத்து தைரியமாக பண்ணுங்க. ஒரு 10 பேர் 20 பேர் வீடு பக்கத்தில் சொல்லி வைங்க, கவரிங் செயின் இருக்குது எப்போனா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் மாற்றி பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. வந்து உங்ககிட்ட ரெகுலராக எடுத்துப்பாங்க. சின்னதாக ஒரு போர்டு ரெடி பண்ணி கூட இங்கே கவரிங் நகைகள் விற்கப்படும் வாங்கப்படும் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு வாங்கிப்பாங்க. இல்லை பழைய செயின்லாம் இந்த சைக்கிளில் வெளியே போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கிட்டேருந்து பழைய செயினை ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு இவங்க போய் அதை ஒரு 50 ரூபாய்க்கு பாலிஷ் போட்டு இன்னொருத்தவங்கிட்ட எதுவுமே 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்றுறாங்க. இதுக்கு மாதிரி வாங்குறவங்க வந்து பழைய பொருள் தான் வாங்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாலிஷ் போட்டு அவங்ககிட்டே கொடுத்துருங்க. நான் என் கடைக்கு வந்தால் எல்லாருக்கிட்டையும் உங்கள் செயின் நான் வாங்க மாட்டேங்க, நான் பாலிஷ் போட்டு வேணால் கொடுத்துறேன், நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு 2-3 செயின் சேர்ந்தால் கூட மொத்தமாக பாலிஷ் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு செயின் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறதுங்க. ஆனால் இந்த சைக்கிளில் வர 100 ரூபா கொடுக்க 150 ரூபா கொடுக்க அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் இது புது பொருள், அது பழைய பொருள், தொட்டாலே உங்களுக்கு தெரியும், அதுவால் திறந்து போயிருக்கோம், இது நல்லா கெட்டியமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறவங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி பிஸ்னஸ் ஐடியா பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 செயின் 3 செயின் விற்றா கூட கண்டிப்பாக 300 ரூபா 500 ரூபா கிடைக்கும். வீட்டில் இருந்துன்னே இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ட்ரிக் ஆகும். இல்லை நான் ஷாப் வைக்க போகிறேன், வீட்டில் இருந்துனே 1 வருஷம் 2 வருஷம் இதை பண்ணி பாருங்கள், எப்படி போகுது மூவ்மெண்ட்டுன்னு பாருங்கள். சரி ஓகே ஷாப் வைக்கலாம், நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சேர்த்து வச்சுருக்கேன், லேடிஸை நாங்கள் பண்ணலான்னா 2-3 பொண்ணுங்க சேர்ந்து ஒன்றா ஒரு ஷாப் அழகாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க் பண்ணி, ஏன்னா எடுத்த உடனே இதுக்கெலாம் வந்து பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கணுங்க கடை, சும்மா டல்லாக பண்ணக்கூடாது. பிரைட் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவரிங் எடுத்து வச்சு கண்டிப்பாக பாதிக்கு கிடைக்குங்க. இந்த கவரிங் பிஸ்னஸ் ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் நான் அடுத்தது வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன், எந்தெந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இதை நான் பண்ணுறதுக்காக மட்டும்தாங்க போடுறேன். நானும் இதை 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தாங்க போகுதான் ஒரு குரலில் செயினும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்கங்க. ஒரு சில கஸ்டமர் மட்டும்தான் சீக்கிரமாக கற்றுச்சுன்னா அவங்க ஹீட்டோடமாக இருக்கும், அதை நம்ம பாலிஷ் போட்டு கொடுத்துடலாம். நம்ம பேசி விற்கிற விதத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும் லேடிஸால். அப்படி நீங்கள் ஃபேமிலியாக பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கேன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 lakhs இருந்தால் போதுங்க. ஒரு 1 lakhs கடைக்கு அட்வான்ஸ் வரும், ஒரு 1 lakhs நீங்கள் ரேக் பண்ண வேண்டியது வரும். மிச்சம் 3 lakhsக்கு செயின் கம்பல் வளையல் ஆரம் நெக்லஸ்லாம் நல்லா போகுங்க. அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஓடுங்க. ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் இப்போ காட்டல வயசான கம்பல் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ தங்க கம்பல் போட்டால் யாராவது காதுலேருந்து கட்டிட்டு போயிடுவாங்க, வச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க சொன்னால் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு கூட பெரியவங்களுக்கும் சும்மா இருக்க டைமில் இந்த மாதிரி கவரிங் கம்பல் அந்த மாதிரி இந்த சின்ன ஆயா கம்பல்லாம் போட்டு விட்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் க்ரியேட்டிவாக எவ்வளோ யோசிச்சு அந்த கவரிங்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஏதோ ப்ரெசென்ட்டாக ஓடும். கம்மி காசு இருந்தால் நல்லா செலக்ட் பண்ணி அழகாக எடுங்க. பார்த்த உடனே வாங்குற மாதிரி இருக்கணும், காசு கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி பட்ஜெட்டில் முடிவு எடுத்து கரெக்டாக பண்ணுங்கள். இல்லை கடைங்களை சொல்கிறேங்க, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற நியூவாக நீங்கள் நல்லா கலெக்ஷன் பண்ணுங்கள், அவங்க ஒன்று அழகாக எடுத்து போடுவாங்க, நல்லா போகுங்க. நீங்கள் பிஸ்னஸ் சப்போஸ் இல்லை நான் வீட்டிலலாம் பண்ணல, நான் ஒரு 5 lakhs வச்சுருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறேன், வேலைக்கு போக பிடிக்கலன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு ஷோரூம் வச்சு கவரிங் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு கடைக்கு வாடகை கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு இன்கம் கொண்டு வர மாதிரி தான் கவரிங் போகுதுங்க. ஏன்னா தங்க விலை இப்போ அதிகமாக இருக்கனால யாராலையும் தங்கத்தை வாங்கி போட முடியல. இப்போ ஒரு நகை வாங்கினா கூட 55,000 50,000 போகுதுங்க. அதுக்கு இது ஒரு 200 ரூபா வாங்கி போட்டு அவங்க சந்தோஷமாக ஜாலியாக கண்டிப்பாக வாங்க வருவாங்க. டிசைனுக்காகவும் போடுறவங்களும் இருக்காங்க. தங்க கம்பல் ஒரு 2 வச்சுருப்பாங்க, டிசைனும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி போடுறதுக்கும் ஆள் இருக்காங்க. நீங்கள் எப்போவுமே ஷோவாக ஒரு இடத்துல வைக்கும்போது கண்டிப்பாக
கண்டிப்பாக அதை பார்த்துட்டு எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்கும்போது இன்றைக்கி வாங்க நாளைக்கு வந்து வாங்கிப்பாங்க. வீடுங்களை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வீடியோட கொண்டு போய் காட்டுங்க. டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்துப்பாங்கங்க. இப்போ ஜனங்க வந்து தங்கத்தை விட கவரிங் மேலே தாங்க ரொம்ப ஆசையாக இருக்காங்க. நெக்லஸ், ஆரம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பட்ஜெட் கரெக்டாக எடுத்து வந்து கரெக்டாக சேல்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆரம் நெக்லஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்து பண்ணுங்க. அது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் அவங்க மேரேஜ் டைமில் மட்டும் தான் எடுப்பாங்க. அது ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரும். ஆனால் செயினும் இந்த கம்பளம் வந்து எப்போவுமே ஓடும், வலையில் ஓடுங்க. இது மாதிரி வந்து பிஸ்னஸ் ஐடியா மேலும் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்த வந்து முடியாது எல்லாம் சொல்லுவாங்க இல்லை, உங்களால் முடியாதுங்க இதெல்லாம் யாருங்க பண்ணிவிட்டு யாராவது தூக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருப்பான்னா நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாங்க. எதனா ஒன்று புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒன்று நம்மளுக்கு இன்கம் தேவைங்க. எல்லாருக்குமே இப்போ வந்து கையில் வந்து இப்போ லேடிஸ்க்கெலாம் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேயே காசு கேட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. சைடில் கொஞ்சம் இன்கம் தேவை. ஆனால் எல்லா பொண்ணும் கண்டிப்பாக சேவிங்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு 10,000 20,000 கண்டிப்பாக ஹஸ்பண்ட் தெரியாமல் வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி பொருள் எடுத்துகிட்டு வந்து நீங்களும் சொல்லலாம் அவங்க வீட்டில், என்னங்க நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நான் போட போகிறேன், நான் எதனா இதில் லாபம் வந்துச்சு நான் எடுத்துக்கிறேங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் வீடுங்களில் சொந்தக்காரங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சு ஒரு குழுவில் சொல்லி வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக ஓடுங்க. உங்களாலே முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த பிஸ்னஸ் வேணால் செய்யலாம். இந்த கவரிங் பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக செயின்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ கம்பல் வாங்கினாங்கன்னா இந்த பட்டனை வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். இப்போ மிச்சம் கம்பல்லாம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பாக்ஸுங்க இவ்வளோ தான் இருந்துச்சு. இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் தெரியுங்க. சும்மா இருக்கோன்னு மனசுக்குள்ளே ஒரு கில்ட்டினஸ் வரதை விட இந்த மாதிரி நம்மளே எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மாதம் இதில் ஒரு 6,000 5,000 10,000 வீட்டில் இருந்தே கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். சரி இந்த ஏரியாவில் தான் இருக்கேன், இவ்வளோ தான் ஓடுது, மிச்சம் ஓடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அடுத்தது ஒரு இடத்துக்கு வெளியே கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஓடும். நம்மளோட உழைப்பு என்றைக்கும் வீணாகாதுங்க. பாய்ங்க.